அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் கண் இமைக்கும் நொடி பொழுதில் அல்லாஹ் தாலா நம் அனைவருடைய துஆவிற்கும் பதில் தரக்கூடிய ஒற்றை வார்த்தையினுடைய சிறப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா, ரொம்ப இலகுவான ஒரு வஜீஃபா சொல்லுங்க, எங்களால் பெரிய அமல்கள் செய்ய முடியலை, நேரம் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன வஜீஃபாக்களே போதுமானது. ஆனால் நம்ம எல்லோருமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எந்த மாதிரி அமல் செய்கிறோம், அந்த அமல் செய்யும்போது நம்மளோட உள்ளம் எப்படி இருக்கணும், இதைத்தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம 100 முறை ஒரு வார்த்தையை தஸ்பீஹ் செய்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். நம்ம ஒரே ஒரு முறை சொல்கிறோம் பார்த்தீங்களா, உள தூய்மையோட என்னுடைய ரப்பு, இன்னும் அந்த வார்த்தைக்கான பொருளை உணர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வை உணர்ந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தான் பவர். எனவே நீங்கள் சின்னதோ பெருசோ நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களோட உள்ளம் தூய்மையாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். அதற்கு முதல்ல நம்ம ஈமான வளர்த்து கொள்ளக்கூடிய சம்பவங்களை தினசரி கேட்கக்கூடிய பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த திக்கரை சொல்கிறதுக்கு முன்னாடி ஈமான வளர்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா உள தூய்மையோடு நம்ம செய்வோம். இன்னும் இந்த ஒரு சம்பவத்தை கேட்ட பிறகு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அன்பு, இன்னும் அல்லாஹ்வினுடைய கருணை எப்படிப்பட்டது, ஒரு சின்ன அமலுக்கு அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட அந்தஸ்தை எல்லாம் கொடுக்கறான் அப்படிங்கிறத நம்ம எல்லோருமே உணர்ந்து கொள்ள முடியும். இப்போ ரசூலுல்லாஹ்வினுடைய காலத்துல ஒரு மனிதர் ஓடி வந்தாராம். யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ்வின் மீதும் அவனுடைய தூதரான உங்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது, நான் அதனால ஈமான் கொண்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ ரசூல்லா கேட்டாங்களாம், ரொம்ப சந்தோஷம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையுமே சொல்லி, இன்னும் ஷஹாதத் கலிமாவையும் சொல்லி தராங்க. இவங்க அந்த ஷஹாதத் கலிமாவையும் சொல்லிட்டு அதற்கு பிறகு ரெண்டு பேருமே இந்த ஈமான் என்ன, இஸ்லாம்னா என்ன, இதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், இந்த விஷயங்களை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சில சஹாபாக்கள் ஓடி வந்து போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அப்போ யா ரசூலுல்லாஹ், நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்களும் வரீங்களா அப்படின்னு பக்கத்துல இருந்த அந்த புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட அந்த மனிதரை பார்த்து ரசூலா கேட்குறாங்க. அப்ப அந்த மனிதர் சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ், கண்டிப்பா நானும் வருவேன், அல்லாஹ்வுக்காக நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் அந்த மனிதர் சொன்னாராம், நான் அல்லாஹ்வுக்காகவும் இந்த முஅமினான மக்களுக்காகவும் என்னுடைய கழுத்தில் ஈட்டியை குத்தினாலும் என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் அல்லாஹ்வுக்காக இந்த மக்களுக்காக கண்டிப்பாக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோட அந்த இடத்துல இருந்து போறாங்க. பிறகு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு போர் வந்து நடக்குது. அந்த போர்ல நிறைய சஹாபாக்களும் வந்து மரணம் அடையறாங்க. அதுக்கு பிறகு காஃபிர்களும் நிறைய பேர் மரணம் அடையறாங்க. இதெல்லாம் ரொம்ப நேரம் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சிந்தனை, புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கொண்ட அந்த மனிதர் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. ஆனா அந்த மனிதருடைய பெயர் கூட எந்த ஹதீஸ்கள்லையுமே குறிப்பிடப்படலை. ஏன்னா அவருக்கு பெயர் வைக்கவே இல்லை. அதனால அந்த சஹாபியினுடைய பெயர் குறிப்பிடப்படலை. ஆனா இந்த சம்பவம் நிறைய ஹதீஸ்கள்ல காணப்படுது. அதற்கு பிறகு ரசூல்லா தேடுறாங்க. கடைசியா அவரை தேடி பார்க்கும்போது கிடைக்கவே இல்லை. நிறைய காஃபிர்கள் மரணம் அடைந்து கிடக்குறாங்க. அதற்கு நடுவுல இந்த புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த மனிதர் கிடக்குறாங்க. எந்த நிலைமையில அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய ரசூலுக்கு முன்னாடி அந்த மனிதர் எந்த வார்த்தையை சொன்னாரோ, அதாவது ஒரு பக்கம் கழுத்தில் ஈட்டி வந்து இன்னொரு பக்கம் வந்தாலும் நான் போராடுவேன் அப்படின்னு சொன்ன அந்த வாக்க அவர் வந்து நிறைவேற்றிட்டார். அதே நிலையில நிறைய காஃபிர்களை அவர் வந்து போரிட்டு அதே இடத்துல அவரும் ஷஹீதாக்கப்படுகிறாங்க. இதை பார்த்த ரசூலுல்லாவுக்கு கவலை தாங்க முடியல. அவங்க ரொம்ப மிகுந்த வேதனையோடு இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு வஹிய அனுப்புறான். அது என்ன அப்படின்னா, இந்த மனிதர் நேராக சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, நீங்க இதுக்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. சுப்ஹானல்லாஹ், ஒரு முறை கூட சஜிதா செய்யல, ஒரு முறை கூட தொழுகவே இல்லை. ஆனா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ் வாக்கே கொடுத்துட்டான். அப்படிங்கும்போது அமல்கள் செய்து அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நம்ம துஆ கேட்கும்போது அல்லாஹ் நமக்கு தரமாட்டானா என்ன? நமக்கு தான் துஆக்கள் கேட்கறதுக்கு தெரியல. அல்லாஹ் தஆலா ரொம்ப கருணையாளனா இருக்கிறான். ரொம்ப இரக்கமானவனா இருக்கிறான்.
அவன்கிட்ட எப்படி கேட்டா கிடைக்குமோ அப்படி நம்ம கேட்கணும். இன்னும் உறுதியா கேட்கணும். உறுதியான ஈமானோடு, இறையச்சத்தோடு நம்ம கேட்கணும். இப்ப அந்த மனிதர் எந்த அமலுமே செய்யல. ஆனா அவருடைய உறுதியான ஈமான் இருக்கு பாருங்க. அது அல்லாஹ்வின் மீது அவர் வச்ச முழு நம்பிக்கை. அதற்காக மட்டும் தான் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்த கொடுத்தான். இப்போ நம்ம செய்யக்கூடிய அமல்கள்ல எதுலயுமே அல்லாஹ்வுக்கு எந்த பிரயோஜனமுமே கிடையாது. இப்ப நம்ம தொழுதாலும் அல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்ல. இன்னும் நம்ம நோன்பு வச்சாலும் எதுவுமே கிடைக்க போறதில்ல. குர்ஆன் ஓதினாலும் எதுவும் கிடைக்க போறதில்ல. ஆனா அல்லாஹ் தஆலா அத செய்யறத விரும்புறான். எனவே சின்னதோ பெருசோ நம்ம உள தூய்மையோட அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சு செஞ்சா கட்டாயம் கண் இமைக்கும் நொடி பொழுதுல அல்லாஹ் நம்முடைய அனைத்து துஆக்களையும் கபூலாக்குவான். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு அமல் தான். இந்த சின்ன திக்ர, இந்த ஒற்றை வார்த்தைய ஒரு நாளைக்கு நீங்க 2 வேளை நீங்க ஓதணும். அப்படி நீங்க தொடர்ந்து நீங்க ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா, அல்லாஹ் தஆலா உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு தாமதமின்றி பதில் தருவான். அல்லாஹ்விடத்துல உடனடியா கொண்டு செல்லப்பட்டு உங்களுக்கு உடனடியாக பதில் தரப்படும். இப்போ அந்த திக்ர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்லாஹ்வினுடைய சிறந்த ஒரு திருநாமத்தினுடைய சிறப்பு தான். அது என்ன திருநாமம் அப்படின்னா, யா சமீஉ, கேட்கக்கூடியவனே. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். நபி அவங்க சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா பார்க்க முடியாதவனோ கேட்க முடியாதவனோ கிடையாது. அல்லாஹ் தஆலா பார்க்கக்கூடியவன், அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடியவன். அதனால நீங்க மனசுல முணுமுணுத்தா கூட அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் அறியக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் யா சமியாவ், கேட்கக்கூடியவனே அப்படின்னு அல்லாஹ்விடத்துல தினசரி காலையில ஒரு 100 தடவை, மாலையில ஒரு 100 தடவை வளமையா இந்த திக்ர செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, எனக்கு இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, என்னோட இந்த பெரிய ஹாஜத் நிறைவேறவே மாட்டேங்குது, என்னுடைய துஆ கபூல் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு நம்ம யாருமே சொல்லவே முடியாது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 2 தடவை இதை இப்படியே நீங்க தொடர்ந்து 11 நாட்கள் ஓதிட்டு வரும்போது அல்ஹம்துலில்லாஹ் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை அல்லாஹ் தருவான். ஒரு நாள் கபூலாகல அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு கபூலாகிரும். 11 நாட்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் தீந்துரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். நிறைய ஈமானோடு நீங்க தொடர்புடையவங்களா நீங்க இருப்பீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். இன்னும் நம் அனைவருக்குமே தூய்மையான முழுமையான ஈமானை கொடுக்கட்டும். இன்னும் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தையும் கொடுக்கட்டும். ஆமீன். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல முடிச்சுட்டு நீங்க அதிகம் அதிகம் துஆ செய்யுங்க. அந்த துஆவுல எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதுல ஸ்பெஷலா என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செய்வேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். மேலும் இதுபோல சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு கிதாபா வேணும், இன்னும் அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமங்களுடைய சிறப்புகள் வஜீஃபாக்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சாலும் நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கிதாபில் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. இது கண்டிப்பாக ஒரு வீட்லேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். மேலும் நம்மக்கிட்ட தமிழ் குரான் கிடைக்கும், அரபி குரான், தர்ஜுமா குரான் கிடைக்கும். மேலும் அழகுக்கு நம்மக்கிட்ட நிறைய பொருள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரிஜினல் சந்தனத்தூள், இன்னும் ரோஜா இதழ் பொடி, பன்னீர் ரோஜா இதழ் பொடி நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜா இதழ் ஃபேஸ் பேக் கிடைக்கும். ரோஜா, சந்தனம், ஜாதிக்க கலந்த ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மூலிகை நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். வாரத்தில் 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் மஞ்சிஸ்டா பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். முல்தானி மெட்டி பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் முடி பராமரிப்புக்கு 2 பொருள் நம்மக்கிட்ட இருக்குது. முதல்ல மூலிகை சீயக்காய் தூள் இருக்குது. இதை ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். அடுத்தது முடிக்கு நம்மளே வீட்டிலையே நம்ம ஹேர் ஆயில் தயார் பண்ண மூலிகை நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து 90 நாட்கள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களோட முடியில் ஒரு பிரச்சனையும் நீங்களே சொல்லவே மாட்டீங்க. இன்னும் மற்றவங்களுக்கு இந்த மூலிகையை நீங்கள் தெரியப்படுத்துவீங்க. அந்த அளவு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எனவே இந்த பொருளை உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் சரி, அல்லது சுத்தமான தேன் வேணும், மருந்துக்காக வேணும், அல்லது உங்களோட அழகுக்காக, இன்னும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரிஜினல் தேன் கிடைக்கும். இதில் எந்த பொருள் வேணும்னாலும் கிதாபுக்கு கொடுக்கக்கூடிய அதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மூலம் உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.